வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நடிகை ரச்சிதா மகாலட்சுமி ஏப்ரல் 24, 1990ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பிறந்தவர். பள்ளி படிப்பை நியூ கார்மல் இங்கிலீஷ் பள்ளியிலும் சட்டப்படிப்பை பெங்களூரில் உள்ள சேசாத்திரிபுரம் லா கல்லூரியிலும் முடித்தார். ரச்சிதா மகாலட்சுமி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம் மற்றும் இந்தி என அனைத்து மொழிகளிலும் புலமை பெற்றவர். ரச்சிதா மகாலட்சுமி தன்னுடைய கலை பயணத்தை கன்னட தொலைக்காட்சியில் தொடங்கினாலும் தமிழ் சின்ன திரையில்தான் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெற்றதோடு நற்பெயரையும் ரசிகர் பட்டாளத்தையும் பெற்றவர். கன்னடத்தில் வெளியான மேகா மண்டலா தொடர் மூலம் அறிமுகமானவர். 2011ஆம் ஆண்டுகளில் விஜய் தொலைக்காட்சியின் பிரபல தொடரான பிரிவோம் சந்திப்போம் சீரியலில் ஜோதி என்ற முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்தவர். ரச்சிதா மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திய தொடர் சரவணன் மீனாட்சி ஆகும். இதில் மீனாட்சி என்ற பாத்திரத்தில் ரச்சிதாவின் நடிப்பு தமிழக மக்களிடையே மிக பிரபலமாக்கியது. அதன் பிறகு தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் பல சீரியல்களில் நடித்துள்ளார். அதன் பிறகு 2022ஆம் ஆண்டின் வாக்கில் விஜய் தொலைக்காட்சியின் மிக பிரபலமான பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்று 91 நாட்கள் வீட்டில் விளையாடி 8வது இடத்தை பிடித்தார். அதன் பிறகு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிஸ் போன்ற பிற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார். 2015ஆம் ஆண்டு இயக்குனர் ராதா மோகன் இயக்கத்தில் வெளியான தமிழ் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். பாரிஜாதா, ரங்கநாயகா மற்றும் எதிலு மஞ்சுநாதா போன்ற கன்னட திரைப்படங்களிலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு தமிழில் வெளியான ஃபயர் மற்றும் எக்ஸ்ட்ரீம் ஆகிய படங்களிலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். சரவணன் மீனாட்சி சீரியலில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக விஜய் தொலைக்காட்சி விருதுகளில் சிறந்த நடிகை விருதை 2015 மற்றும் 2017 போன்ற ஆண்டுகளில் வென்றுள்ளார். மேலும் ரச்சிதா மகாலட்சுமி RM கிரியேஷன்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் நிறுவனராகும். ரச்சிதா மகாலட்சுமி இயற்கையாகவே காந்தவசியம் கொண்டவர். ரச்சிதா மகாலட்சுமியின் பேசும் தோரணை, உடை அணியும் முறை மற்றும் அவருடைய கண்கள் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய வசீகரத்தன்மை கொண்டதாக இருக்கும். ரச்சிதா மகாலட்சுமி எந்த குழுவில் இருந்தாலும் தன்னை அறியாமலேயே ஒரு மைய புள்ளியாக மாறிவிடுவார். அழகு, இசை, ஓவியம், அலங்காரம், வாசனை பொருட்கள் மற்றும் கலை சார்ந்த விஷயங்களில் ரச்சிதா மகாலட்சுமிக்கு இயல்பான நுண்ணறிவு இருக்கும். மிக சாதாரண ஒரு இடத்தை கூட மிக அழகாக சொகுசாக மாற்றி அமைக்கும் வல்லமை ரச்சிதா மகாலட்சுமியிடம் உண்டு. தன்னுடைய குடும்பம், நண்பர்கள் மற்றும் சுற்றி இருப்பவர்களை பாதுகாப்பதில் ரச்சிதா மகாலட்சுமிக்கு எதையும் எதிர்பார்க்காத எல்லையற்ற ஆர்வம் உண்டு. பிறரின் துன்பத்தை கண்டு உடனே உருகும் மனமும் அவர்களுக்கு உதவி செய்யும் பண்பும் ரச்சிதா மகாலட்சுமிக்கு ரத்தத்தில் ஊறியது. தான் சொல்வதே சரி, தன் குடும்பத்தினர் தன் பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆதிக்கம் அல்லது கட்டுப்பாட்டை மறைமுகமாக செலுத்தக்கூடியவர் ரச்சிதா மகாலட்சுமி. பிறரின் போலி புகழ்ச்சியை கண்டு எளிதில் ஏமாந்து விடும் குணமும் ரச்சிதா மகாலட்சுமிக்கு உண்டு. ரச்சிதா மகாலட்சுமி ஆடம்பர பொருட்களுக்காகவும் அழகியல் சார்ந்த விஷயங்களுக்காகவும் மிக தாராளமாக செலவு செய்து பண நெருக்கடியை சந்தித்துக் கொண்டே இருப்பார். ரச்சிதா மகாலட்சுமி தன்னை சுற்றிலும் உள்ளவர்களை தன்னுடைய வசீகரத்தால் பிணைத்து வைத்து பராமரிக்கும் ஒரு அன்பான பேரரசியே. பிரிவோம் சந்திப்போம் தொடரில் தன்னுடன் இணைந்து நடித்த தினேஷ் கோபால்சாமியை காதலித்து நவம்பர் 7, 2013 அன்று திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு இருவருக்கும் இடையே படிப்படியாக குணாதிசயங்களிலும் சித்தாங்களிலும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. சமீபத்திய பேட்டிகளில் ரச்சிதா குறிப்பிடுகையில் தனக்கென்று ஒரு தனி உலகத்தை உருவாக்க விரும்புவதாகவும் யாருடைய தலையீடும் இன்றி சுதந்திரமாக செயல்பட நினைப்பதாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பது போன்ற தன்னுடைய தனிப்பட்ட லட்சியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புவதாகவும் கூறியுள்ளார். தன்னுடைய திருமண வாழ்க்கையில் கடுமையான மன உளைச்சலையும் தனிமையையும் சந்தித்ததாக ரச்சிதா சில பேட்டிகளில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் ஒன்றாக வாழ்வதை விட தனிமையில் இருப்பதே தனக்கு மன நிம்மதியை தருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவெளியில் தினேஷ் மற்றும் ரச்சிதா மகாலட்சுமி இருவரும் ஈகோவினால் பிரிந்ததாக கூறப்பட்டாலும் மிக முக்கியமான பொருளாதார காரணம் ஒன்று இருந்தது. தினேஷ் மற்றும் ரச்சிதா மகாலட்சுமி இருவரும் இணைந்து ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நாச்சியார்புரம் என்ற தொடரை தயாரித்து நடித்தனர். இந்த சீரியல் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனால் தினேஷுக்கு மிகப்பெரிய அளவில் கடன் சுமை ஏற்பட்டது. இந்த கடன்களுக்கான சட்டப்பூர்வ விவகாரங்களில் ரச்சிதா மகாலட்சுமியின் பெயரும் இணைக்கப்பட்டதால் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய பண தகராறும் மனக்கசப்பும் உருவானது. ரச்சிதா மகாலட்சுமி மற்றும் தினேஷ் பிரிவுக்கு ரச்சிதாவின் நெருங்கிய நண்பரும் பிரபல டப்பிங் கலைஞருமான ஜிஜி என்பவர்தான் காரணம் என்று தினேஷ் தரப்பில் சந்தேகிக்கப்பட்டது. தினேஷ் தன்னை தவறாக சித்தரிப்பதாக கூறி இந்த டப்பிங் கலைஞர் ஜிஜியும் சென்னை காவல் நிலையத்தில் தினேஷுக்கு எதிராக புகார் அளித்துள்ளார். ரச்சிதா மகாலட்சுமி தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை தினேஷால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதும் இவர்களது விரிசலை அதிகமாக்கியது. ரச்சிதா பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது தன்னுடைய கணவரை பற்றி எங்கும் பேசவில்லை. ஆனால் அவர் வெளியே வந்த பிறகு தினேஷ் பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அங்கு தினேஷ் ரச்சிதாவுடன் மீண்டும் சேர்ந்து வாழ விரும்புவதாக உருக்கமாக பேசினாலும் ரச்சிதா அதனை ஒரு நடிப்பு என்றும் அனுதாபம் தேடும் முயற்சி என்றும் கருதினார். பொதுவெளியில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தினேஷ் விவாதித்தது ரச்சிதாவை மேலும் வெறுப்பேற்றியது.
ரச்சிதா ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க மிகவும் ஆசைப்பட்டுள்ளார். ஆனால் தினேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்களுக்கு பிறக்கும் சொந்த குழந்தைதான் வேண்டும் என்பதில் மிகவும் பிடிவாதமாக இருந்தனர். இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு அதுவே ஒரு முக்கிய பிரிவுக்கு வித்திட்டது. பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சிக்கு பிறகு தினேஷ் தன்னை நேரடியாக சந்திக்க வருவதாக தெரிந்து கொண்ட ரச்சிதா நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தின் தனுஷ் நயன்தாரா வசனத்தை, அதாவது அவள் நோ சொன்னா நோதான், அது மனைவியாக இருந்தாலும் சரி, புரிய வேண்டியவர்களுக்கு புரிஞ்சா சரி என்று பதிவிட்டார். பொதுவெளியில் தினேஷ் காட்டிய அன்பை ரச்சிதா தன்னுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிடும் செயலாகவே பார்த்தார். ஒருமுறை ரச்சிதா நள்ளிரவில் மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது தினேஷ் காவல் நிலையத்திற்கு நேரடியாக வந்து அவளுக்கு என்னுடன் வாழ பிடிக்கவில்லை என்றால் தாராளமாக நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து பெற்றுக் கொள்ளட்டும், நான் அதற்கு தடை சொல்ல போவதில்லை என்று கராராக கூறிவிட்டு சென்றார். சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறாமல் காவல் நிலையம் வரை சென்று தன்னை அவமானப்படுத்தியதை தினேஷால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரச்சிதா மகாலட்சுமி பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது நடன இயக்குனர் ரோபர்ட் மாஸ்டர் ரச்சிதாவிடம் காதலை வெளிப்படுத்த முயன்றார். ரச்சிதா அதை நாசுக்காக தவிர்த்தாலும் தினேஷ் அந்த சமயத்தில் ரச்சிதாவுக்கு ஆதரவாகவே பேசினார். ஆனால் ரச்சிதா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு இருவருக்கும் இடையே மீண்டும் பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தியது. காதலித்து திருமணம் செய்து கொண்ட போது ரச்சிதா மகாலட்சுமியும் தினேஷும் ஒருவருக்கொருவர் தங்கள் பெயர்களை உடம்பில் டாட்டுவாக பச்சை குத்தியிருந்தனர். ஆனால் பிரிவுக்கு பிறகு ரச்சிதா தன்னுடைய கையில் இருந்த தினேஷின் பெயரை மறைக்கும் வகையில் வேறு ஒரு புதிய டாட்டுவை குத்திக் கொண்டதோடு தான் இனி எக்காரணத்தை கொண்டும் தினேஷுடன் இணைய போவதில்லை என்பதை மறைமுகமாக உணர்த்தினார். காதலிக்கும் போது இருக்கும் நெருக்கம் கல்யாணத்திற்கு பிறகு அதிக வெறுப்போடு கூடிய பிரிவினையாகிறது. காரணம், காதலிக்கும் போது அவரவர் எல்லையை தாண்டுவதில்லை. ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு தன்னுடைய அதிகாரத்தை இருவருமே துஷ்பிரயோகம் செய்வதால் அங்கு அதிக வெறுப்பும் பிரிவினையும் உண்டாகிறது. திருமணத்திற்கு பிறகும் ஒருவருக்கொருவர் அளவோடு அன்பாக இருந்துவிட்டால், நண்பர்களாக மாறிவிட்டால், அந்த கோணத்தில் பார்த்துவிட்டால் பிரிவினை என்பதற்கே எல்லளவும் இடமில்லை. இளமையான பொற்காலத்தை தனிமையாக தனித்து வாழ்வதால் யாருக்கு என்ன லாபம்? இருவருமே பின்னால் திரும்பி பார்த்தால் அங்கு ஏமாற்றமும் ஏக்கமும் மட்டுமே மிஞ்சியிருக்கும். யாருக்காகவும் எதற்காகவும் கணவன் மனைவி உறவை விட்டுக் கொடுக்காதீர்கள். யாரும் இங்கு எதற்காகவும் உங்களுக்காக கண்ணீர் விட தயாராக இல்லை. அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில். நன்றி, வணக்கம்.